சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன்னிடத்தில் பேச வந்தேன். உன் இல்லத்தில் இருந்து வரும்பொழுது ஒரு சந்தை, அதாவது உன் இல்லத்திலிருந்து வரும்பொழுது ஒரு சந்தை தாண்டி வருவாயே, அந்த இடத்தை தாண்டி வரும்பொழுது சற்று கவனமாக வா. ஏனென்றால் இப்பொழுது அங்கு இருப்பது சதி இல்லாத ஒன்று. அல்பாயுசில் சென்ற ஒரு உயிர் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. போகும்போதும் வரும்பொழுதும் அனைவரையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. யாராவது ஒருவர் எந்த தவறையாவது செய்ய மாட்டார்களா என்று அவர்கள் பின்னே செல்ல அது காத்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் நிறைய பேர் சுத்தி போடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் உனக்கு எப்பொழுதும் கவனம் தேவை. கவனமாக செல்ல வேண்டும். எதையாவது அந்த இடத்தில் இடித்து விடவும் கூடாது. அங்கே கெட்டது நிறைந்திருக்கும். கவனமாக இரு. ஆபத்து நிறைந்திருக்கிறது. அலட்சியத்தால் தான் ஒவ்வொன்றையும் தானாக அழைத்து வந்து வலிகளையும் வேதனைகளையும் எடுத்து போட்டுக் கொள்கிறது. கவனம் இருந்தால் எதுவும் தானாக வராது. யாராவது கீழே விடமாட்டார்களா, எதையாவது கீழே போட்டு விடமாட்டார்களா என்று ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றிலும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் நீயாக இழுத்து போடும் வரை அதுவாக உன்னிடத்தில் வராது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். எதிரிகளை வளர்த்து கொள்ளாதே. எதிரிகள் என்று ஒருவன் வந்தால் தானே உனக்கு வேண்டாததை செய்வான். யாருடனும் அதிகமாக பழகச் செய்யாதே. யாருடனும் உடனடியாக உறவை வெட்டி நீ என் பகையாளி என்று நேருக்கு நேர் சொல்லியும் விடாதே. சூட்சுமத்தை கற்றுக்கொள். யாரிடமும் எப்படி பழகுவது, யாரை உன்னிடத்தில் இருந்து விலக்குவது என்று சூட்சுமத்தை கற்றுக்கொண்டால் நீதான் ராஜாவாக வாழலாம். உன்னை எவராலும் தாழ்த்தவும் முடியாது, உனக்கு தோல்விகளை கொடுக்கவும் முடியாது, உன்னை அழ வைத்து பார்க்கவும் எவராலும் முடியாது. என் வாழ்க்கையை நான் தூய்மையாக வைத்திருப்பேன். யாருக்கும் நான் எந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானத்தோடு இருந்தால் கண்டிப்பாக உன் அனுமதி இல்லாமல் எதுவும் உன் இல்லத்திற்குள் வராது. அந்த தீர்மானத்தை எடு என்று நான் சொல்கிறேன். அலட்சியம் வேண்டாம், கவனமாக இரு. நல்லதை விரைவில் பெற்றுக்கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.